வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாவக்காய் போட்டு சூப்பரான ஒரு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே தாளிக்க அரை டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்கிற கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 7-8 வெள்ளைப்பூடு நறுக்கி சேர்த்துக்கலாம். எண்ணெயில் முதலையே நம்ம வெள்ளைப்பூடு சேர்த்தோம்னா அந்த குழம்போட ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். வெள்ளைப்பூடு கூடவே நறுக்கி வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் நம்ம போட்டிருக்கிற வெள்ளைப்பூடும் நல்லா வாசனை வர வரைக்கும் வதங்கட்டும். இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பாவக்காயை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே பாவக்காயை சேர்த்து வதக்குறப்ப அந்தளவுக்கு கசப்பு தெரியாது. குழம்போட வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம். காரக்குழம்புக்கெல்லாம் தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்தா நல்லாயிருக்கும். தக்காளியை சேர்த்துட்டு இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்கிற தக்காளி நல்லா கரையிறதுக்குள்ளே ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு சில் தேங்காய், அது கூடவே 5-6 உரிச்ச சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாவக்காயோட தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மல்லி மிளகாய் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவோடையே 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருப்பு புளியும் வெள்ளை புளியும் சேர்த்து ஊற வச்சு நம்ம குழம்புல சேர்த்தோம்னா குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் அரைச்ச மிக்சியிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு, காரம், புளிப்பெல்லாம் போதுமான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கூடவே கொஞ்சமாக மண்டவெல்லம் சேர்த்துக்கலாம். மண்டவெல்லம் சேர்க்குறப்ப புளிப்பு, காரம் லேசாக ஒரு சின்னதாக ஒரு இனிப்போட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு 2-3 கொதி வந்த உடனே அடுப்பை சிம் பண்ணி வச்சிடலாம். எண்ணெயெல்லாம் லேசாக பிரிஞ்சு வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான பாவக்காய் காரக்குழம்பு தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். சுத்தமாக கசப்பே தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாவக்காய் காரக்குழம்புக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா வாழைக்காயில் புட்டும் அவரைக்காய் பொரியலும் தான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.